வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் பச்சரிசி மாவு வச்சுட்டு அதோட வெல்லம் சேர்த்து எப்படி மாவு உருண்டை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். பச்சரிசி மாவை எடுத்துட்டு அது வறுத்து எடுத்து நம்ம செய்ய போகிறோம். நான் அதுக்கு இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு. இதில் நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். மிதமான சூடில் தான் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வறுத்து எடுக்கணும். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இந்த மாவு இப்போ நம்ம பொரிவேலங்காய் உண்டையெல்லாம் செய்கிறப்ப எப்படி நம்ம அரிசியை வறுத்துட்டு செய்கிறோம். ஆனால் இதில் நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப மாவு உருண்டை. இதை நல்லா பொன்னிறமாக இல்லை, நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். அப்பப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். போதும். இந்த கலரில் இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா. இப்போது மாவும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணும். கலர் பாருங்கள், நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதோட வெள்ளைப்பாகு செஞ்சுட்டு அது கூட ஏலக்காய் வேர்க்கடலை போட்டு பிடிச்சா சூப்பரான மாவு உருண்டை ரெடி ஆகிடும். இதையெல்லாம் எங்களோட சின்ன வயசு ஸ்பெஷலில் நாங்கள் ஒன்றான இந்த மாவு உருண்டை. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு உருண்டை செய்கிறதுக்கு இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப்பு, இந்த கிண்ணத்தில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். அதுக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம், பிடிச்ச வெல்லம் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம பாகு எடுக்க போகிறோம். இப்போ இதை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அது கரைஞ்சிட்டதும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பாகு எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை கொஞ்சம் திக்காக பாகுபதம் வர வரைக்கும் நம்ம ஒரு கெட்டி பதம் வரணும். கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கிற அளவு வரணும். நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிடலாம். நல்லா கிளறிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரணமாக தேங்காவை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சமாக சூடு பொறுக்கிற அளவுக்கு கையில் கொஞ்சம் தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைங்க பிடிச்சி எடுத்துடலாம். சூப்பரான சுவையான மாவு உருண்டை ரெடி ஆகிடும். மாவு உருண்டைன்னா நிறைய பேர் இந்த சிறுபருப்பில் பிடிப்பாங்க, அதுவும் மாவு உருண்டை சொல்லுவாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது பச்சரிசி மாவில் நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தால் சூப்பரான இந்த உருண்டையை செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவும் சத்து, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமானது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கொஞ்சம் சூடு பொறுக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம கையில் தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சிட்டு இப்போ பாருங்கள், இப்படியே வச்சுட்டு கூட
உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம பிடிச்சி எடுத்துடலாம் உடனே. சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டிலேயே சூப்பரான மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது பச்சரிசி மாவும் வெல்லமும் தான் சேர்த்து, வெல்லம், வேர்க்கடலை, அதே மாதிரி கொப்பரை தேங்காய் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். இது ரொம்பவும் உடலுக்கு ஆரோக்கியமானது, வலிமை கொடுக்கக்கூடியது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நான் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.